கடப்பிதழின்றி நாட்டை விட்டு வெளியேற முயன்ற 23 மலேசியர்களுக்கு அபராதம். கடப்பிதழை காட்டாமல் ஜொஹோர் வழியாக நாட்டை விட்டு வெளியேற முயன்ற மலேசியர்கள் 23 பேருக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. மேலும் 3 எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. கடந்த அக்டோபர் 16ஆம் தேதி சுல்தான் இஸ்கண்டார் கட்டடத்தில் உள்ள குடிநுழைவு சோதனை சாவடியில் உள்ள மோட்டார் சைக்கிள் தடம் வழியாக அவர்கள் அப்படி வெளியேற முயன்றனர். இதனை அடுத்து அந்த 26 பேரும் கடப்பிதழ் சட்டத்தை மீறிவிட்டதாக மலேசிய எல்லை கட்டுப்பாட்டு பாதுகாப்பு அமைப்பு தெரிவித்தது. குற்றவாளிகளில் 10 பேருக்கு தலா 1000 ரிங்கேட், அதாவது $314 அபராதம் விதிக்கப்பட்டது. இந்நிலையில் அவர்களில் மேலும் 13 பேருக்கு பெக்கான் நெனாஸ் சிறப்பு குடிநுழைவு நீதிமன்றத்தில் தலா 1500 ரிங்கேட், அதாவது $471 அபராதம் விதிக்கப்பட்டது. எஞ்சிய 3 மோட்டார் சைக்கிளில் பின்னால் அமர்ந்து சென்றவர்கள். அம்மூவருக்கும் எழுத்து வழி எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நாட்டை விட்டு வெளியேறுவோர் சட்ட விதிகளுக்கு இணங்கி நடக்கும்படி மலேசிய எல்லை கட்டுப்பாட்டு பாதுகாப்பு அமைப்பு வலியுறுத்தியுள்ளது. விதிமீறுவோர் சட்ட நடவடிக்கைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். அத்துடன் விசாரணை காலத்தில் குடிநுழைவுத்துறை அவர்களின் கடப்பிதழை பறிமுதல் செய்து வைத்திருக்கும் என்பதால் அவர்கள் தங்களது வேலையையும் இழக்க நேரிடலாம் என்று அமைப்பு எச்சரித்துள்ளது.